உத்தரப்பிரதேசத்தை சேர்ந்த ஒரு விவசாயி. இவர் வயலுக்கு போயிட்டு நைட்டை திரும்பி வந்துட்டு இருக்கும் பொழுது இருட்டுக்குள்ள இருந்து மர்ம நபர்கள் இவரை சுட்டு கொண்டுறாங்க. இப்படி சுடப்பட்ட இவருக்கு பின்னாடி யார் இருந்தா அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் என்கொயரி பண்ணும் பொழுது 1-2 இல்லைங்க, இவரை கொல்றதுக்காக இவங்க வீட்டுக்குள்ளேயே 3 ஜோடி இருந்துச்சு. கட்டின மனைவி, 2 இவருடைய பெண் குழந்தைகள். இப்படி இந்த 3 பேரும் இவரை கொல்றதுக்கு வச்சிருந்த காரணம் என்ன, இதுக்கு பின்னாடி என்ன மர்மமான விஷயங்கள் நடந்தது, இவருடைய இறப்புல யாரெல்லாம் சேர்ந்து சதி செஞ்சாங்க அப்படிங்கிறத போலீஸ் கண்டுபிடிக்கும் போது உத்தரப்பிரதேச மாநிலமே பீதியில உறைஞ்சு போனது. இந்த கிரைம் சம்பவத்தை பத்தி தான் இன்னைக்கு நம்ம இந்த சேனல்ல பேச போறோம். சரி நம்மளே, இது வரைக்கும் இந்த சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தாங்க. நேரடியாக நம்ம இந்த கிரைம் சம்பவத்துக்குள்ள போயிடலாம். உத்தரப்பிரதேச மாநிலத்துல மீரட் மாவட்டம் இங்க இருக்கிற பூபரி அப்படிங்கிற ஒரு வில்லேஜ். இந்த வில்லேஜை சேர்ந்தவர் தான் சுபாஷ். இவருக்கு 54 வயசு. இவருடைய மனைவி பேரு கவிதா. இவருக்கு 45 வயசு. இவங்களுக்கு மொத்தம் 4 குழந்தைகள் இருக்காங்க. மூத்தது 2 பெண் குழந்தைகள். அந்த மூத்த பெண் பேரு டாலி, அடுத்த பெண் பேர் சோனம், அடுத்து 2 ஆண் குழந்தைகள். இவர் ஒரு விவசாயி. ஒரு 2.5 ஏக்கர் நிலம் வச்சிருக்கிறாரு. கிராமத்துல இவருக்கு சொந்தமா வீடு இருக்குது. மாடுகள் ஆடெல்லாம் வளர்த்துட்டு இருக்காரு. ஓரளவுக்கு பண பிரச்சனை இல்லாத ஒரு நல்ல குடும்பம். இந்த சுபாஷுக்கு என்ன அப்படின்னா, தன்னுடைய 4 குழந்தைகளுமே நல்ல நிலைமைக்கு வரணும் அப்படின்னா நல்லா படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, குறிப்பா பெண்கள் படிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தன்னுடைய 2 மகள்களையும் நல்ல காலேஜ்ல படிக்க வச்சிட்டு இருக்காரு. பிரைவேட் காலேஜ்ல தான் பணம் கட்டி இவர் படிக்க வச்சிட்டு இருக்காரு. இந்த கஷ்டப்பட்டு செய்யற இந்த விவசாய வேலையை தன்னுடைய தலைமுறையோடு நின்று போயிடணும், அடுத்து நம்ம பசங்க எல்லாருமே படிச்சு மேல வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு உழைக்கக்கூடிய ஒருத்தர் தான் இந்த சுபாஷ். இப்படி போயிட்டு இருக்கும்போது தான் இவருடைய மூத்த மகள் டாலி இருக்காங்களா, அவங்க காலேஜ் போகும்போது இவங்க லோக்கல் பஸ்ல தான் போயிட்டு வருவாங்களாம். அப்படி அந்த பஸ்ல கண்டக்டரா இருந்த ஒரு பையன் கூட அவங்க காதல் வயப்பட்டுறாங்க. அதுக்கப்புறம் இந்த காதல் ஏறக்குறைய 1 வருஷம் அவங்க வீட்டுக்கு தெரியாம மறைச்சு வச்சு இந்த காதலை தொடர்றாங்க. இந்த 2 பேரும் வெளியில சுத்தும் பொழுது ஒரு நாள் இவங்க கிராமத்தை சேர்ந்தவங்க பார்த்துட்டு வந்துட்டு இந்த சுபாஷ் தகவலை சொல்றாங்க. அதுக்கப்புறம் வீட்டுல பயங்கரமான பூகம்பமே கிளம்புது. ஏன்னா தன்னுடைய மகள் படிச்சு ஆகணும், நல்ல வேலைக்கு போகணும் அப்படிங்கிறது தான் அவருடைய கனவா இருந்தது. அதனால நீ காதல் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் எதிர்க்க ஆரம்பிக்கிறாரு. ஆனாலும் அப்பாவை எதிர்த்து அவங்க அந்த காதலை கண்டினியூ பண்ணாங்க. இது மட்டும் இல்லாம தான் காதலிச்ச பையன் யாரு அப்படின்னு சொல்லிட்டு அப்பாவுக்கு தெரியும் பொழுது அப்பா இன்னும் பயங்கரமா கோபமாகிறார். ஏன்னா தன்னுடைய ஜாதி இல்லாத ஒரு பையன். இன்னும் கிராமங்கள் இங்கேயே நிறைய இடங்கள்ல ஜாதிங்கிறது மிகப்பெரிய பிரச்சனையா இருக்கு இல்லையா, ஜாதி பிரச்சனைலாம் இங்க ஆணவ கொலைலாம் நடக்குது. அது மாதிரி யூபியில இன்னும் அதிகமா அது இருக்குது. ஸோ அவங்க அப்பா என்ன பண்ணாருன்னா, நம்ம ஜாதி கிடையாது அந்த பையனால, நான் இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்க மாட்டேன், இதுக்கு அப்புறமும் நீ அவனை கண்டினியூ பண்றதா இருந்தா, காதலிக்கிறதா இருந்தா நான் உன்னை வீட்டை விட்டு அனுப்ப மாட்டேன், நீ இதுக்கப்புறம் நீ காலேஜெல்லாம் போக வேணாம், நீ வீட்டுல தான் இருக்கணும்னு சொல்லிட்டு வீட்டிலேயே அடைச்சி போட்டுறாரு சுபாஷ். இந்த பொண்ணு வீட்டை விட்டு வெளில போகக்கூடாது, இதை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு ஒண்ணுதான் சொல்லிட்டு உங்க மனைவி கவிதா கிட்டே சொல்லிடுறாரு. தீவிரமா இந்த பொண்ணுக்கு ஒரு மாப்பிள்ளையை பத்தி கல்யாணம் பண்ணி வச்சிடணும்னு சொல்லிட்டு வேக வேகமா மாப்பிள்ளையும் பார்க்க ஆரம்பிக்கிறார். இப்படி இருக்கும்போது தான் இந்த டாலி என்ன பண்ணாங்கன்னா, தன்னுடைய காதலனுக்கு இந்த தகவலை தெரிவிச்சு ஒரு நாள் அவங்க அப்பா வயலுக்கு போன அந்த நேரத்துல அம்மா வீட்டுல இருக்கும்போது அம்மாவுக்கு தெரியாம தன்னுடைய காதலனை வர சொல்லி இவங்க ஓடி போயிடுறாங்க. அதுக்கப்புறம் 10 நாள் இந்த ஜோடி எங்க இருந்தாங்கன்னு கண்டுபிடிக்க முடியல. அப்பா சுபாஷும் கவிதாவும் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் போலீஸ் கண்டுபிடிக்கும் போது 2 பேரும் திருமணமான நிலையில ஒரு வீட்டுல தங்கி இருக்கிறாங்க. இதை கேள்விப்பட்டதும் சுபாஷ் நொறுங்கி போயிடுறாரு. நம்முடைய கனவு என்ன, தன்னுடைய மகளை இவ்வளவு கஷ்டப்பட்டு படிக்க வச்சோம், இப்படி போயிட்டு அதை கல்யாணம் பண்ணிட்டாலே, நம்ம ஜாதியில இல்லாத ஒரு பையனை கல்யாணம் பண்ணிட்டாங்கிறது அவருக்கு மிகப்பெரிய வருத்தம். அவர் என்ன பண்ணாருன்னா, தன்னுடைய ஊர்ல இருக்கிற பஞ்சாயத்தெல்லாம் கூட்டி தான் பொண்ணுகிட்ட, இதுக்கப்புறம் உனக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது, என் சொத்துல ஒத்த பைசா கூட நான் உனக்கு தரமாட்டேன், நீ எனக்கு மகளே கிடையாது, நீ செத்து போனதா நீ எழுதி கொடுத்துட்டு நீ வாழ்க்கையை கண்டினியூ பண்ணிக்க சொல்லிடுறாரு. அந்த பொண்ணு உங்க சொத்தே எனக்கு வேணாம், எனக்கு என்னுடைய கணவன் தான் முக்கியம்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு எழுதி கொடுத்துட்டு உங்க சொத்து வேணான்ட்டு போயிடுறாங்க. ஸோ இப்படி ஒரு சம்பவம் இவங்க வாழ்க்கையில நடந்தோடனே சுபாஷ் எல்லை இல்லாத கோபத்துல இருக்கிறார். அவங்க மனைவி கவிதா மேலதான் அவருக்கு பயங்கரமான கோபம். நீ என்ன பொண்ணை வளர்த்து வச்சிருக்க, சரியா வளர்க்க வேண்டாமா, படிக்க அனுப்பிச்சா போய் காதலிச்சுட்டு வந்திருக்கான்னு சொல்லிட்டு வீட்டுல அதுக்கப்புறம் தினம் மனைவியை போட்டு அவர் அடிக்கிறது, சண்டை போடுறது. அப்படி இருக்கும்போது அவருக்கு கவனம் எல்லாம் யாரு மேல இருக்குன்னா, அடுத்து தன்னுடைய இளைய மகள் சோனம் இருக்காங்கல்ல, அவங்களும் காலேஜ் படிச்சுட்டு இருக்காங்க, 1st இயர்.
அந்த சோனம் மீது தான் இப்ப அவருக்கு கவனம் இல்லாம். இந்த பொண்ணாவது ஒழுங்கா இருப்பாளா, ஒழுங்கா வளர்த்திருக்கியா, இல்ல இந்த பொண்ணும் இந்த மாதிரி ஏதாவது தப்பு பண்ணுவாளா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மனைவி கிட்ட ரொம்ப டார்ச்சர் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காரு. இது தினம் தினம் உங்க குடும்பத்துக்குள்ள பயங்கரமான சண்டை, கொஞ்சம் கூட நிம்மதி இல்லாத இந்த சூழல் தான் உண்மையிலேயே உங்க இளைய மகள் சோனம் இருக்காங்கல்ல, அவங்க ஒரு பையனை காதலிச்சிருக்காங்க. அந்த பையன் அதே ஊரை சேர்ந்த பையன். அந்த பையன் பேரு விபின். இந்த பையன் வந்து அங்க ஒரு மளிகை கடையில வேலை பார்த்துட்டு இருக்கான். இந்த காதல் வந்து டாலி அக்கா லவ் பண்ணும் பொழுதே இந்த பையன் கூட தங்கச்சியும் லவ் பண்ணிட்டே இருந்திருக்காங்க. இந்த விஷயத்த இவங்க அம்மா இருக்காங்க இல்லையா, அவங்க அம்மா வந்து கண்டுபிடிச்சிடுறாங்க. கவிதா கண்டுபிடிச்சுன்னா அவங்களுக்கு உயிரே போயிருது. ஏற்கனவே வந்து மூத்தவ ஓடி போயிட்டான்னு சொல்லிட்டு அவங்க அப்பா கொலை போட்டுட்டு இருக்கிறாரு வீட்டுல. நீ இப்படி பண்ணலாமான்னு சொல்லிட்டு இதெல்லாம் விட்டுருன்னு சொல்லிட்டு எவ்வளவோ கண்டிச்சு பாக்குறாங்க. ஆனா சோனும் அதை விடுறதுக்கு தயாரா இல்லை. இப்படிப்பட்ட சூழல்ல அரசல் புரசலா சுபாஷுக்கு இந்த தகவல் தெரிய வருது. தன்னுடைய இளைய மகனும் ஒருத்தனை காதலிக்கிறான்னு சொல்லிட்டு இதை கேட்டுட்டு அவர் அப்படியே கோபத்துல துடிச்சு போயிடுறாரு. சோனத்துல வந்து அவர் தீர்மானமா சொல்லிடுறாரு, இதுக்கப்புறம் நான் உன்னை வீட்டை விட்டு அனுப்புறதா இல்லை, நீ வீட்டில தான் இருக்கணும், நீ படிப்பெல்லாம் விட்டு நான் உன்னை கண்டிப்பா உனக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்க மாட்டேன், என்னுடைய பேச்சை தான் நீ கேட்கணும், நான் சொல்றவனை தான் நீ கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணுக்கு சீக்கிரமா கல்யாணம் பண்ணி வச்சுக்கிட்டு இந்த கல்யாண ஏற்பாடுகள் பண்றதுக்கும் மாப்பிள்ளை பார்க்கறதுக்கு உண்டான வேலையை துரிதப்படுத்துறாரு. இப்படி வீட்லயே அடைச்சி வைக்கப்படுறாங்க இந்த இளைய மகள். இப்ப சோனத்துடைய மொபைலையும் பிடிக்கிறாங்க. அவங்க அவங்களுடைய காதலன் விபினை சந்திக்கிறதுக்கு எந்த வாய்ப்பும் இல்லாம கவிதா முழுவதும் அந்த இளைய மகளை கண்காணிக்கிறதுல தான் அவங்க முழுசா இருக்கிறாங்க. இப்படி இருக்கும்போது தான் 2025 ஜூன் 23 அன்னைக்கு ஒரு சாயங்காலம் 3 மணிக்கு இவருடைய வயலுக்கு போயிருக்காரு. இவர் போகும்போது சைக்கிள்ல தான் போவார் ஊருக்குள்ள. அப்படி வயலுக்கு போயிட்டு ஒரு 7-8 மணிக்கு தான் வருவாராம் எப்போதுமே நைட்ல. அப்படி ஒரு 9 மணிக்கு தன்னுடைய வயல்ல இருந்து வீடு திரும்பி இருக்கிறாரு. அப்படி வரும் பொழுது யாருமே இல்லாத ஒரு காடு மாதிரியான பகுதியிலிருந்து இருட்டுக்குள்ள இருந்து துப்பாக்கி வெடிச்சிருக்குது. இவர் மேல 2 புல்லட் பட்டிருக்குது. அந்த இருட்டுக்குள்ள யார் சுட்டதுன்னு தெரியல, தப்புன்னு ஓடி இருக்கிறாங்க. இவர் கீழே விழுந்து படுகாயத்தோட அதுக்கப்புறம் ஊருக்குள்ள ஓடி வந்திருக்காரு. ஊருக்குள்ள இருந்து அந்த வெளியில இருந்த வீட்டுக்கு முன்னாடி போயிட்டு கதவை தட்டிட்டு ஒரு மயங்கி விழுந்திருக்காரு. அதுக்கப்புறம் இந்த சுபாஷை தூக்கிக்கிட்டு பக்கத்துல இருக்கிற ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்காங்க. இந்த குடும்பத்தை சேர்ந்த எல்லாருமே வர்றாங்க. வந்ததுக்கு அப்புறம் இவர்கிட்ட யார் சுட்டது அப்படிங்கிற டீட்டெயில கேட்கறதுக்கு முன்னாடி இவர் வந்து அதீதமான ரத்தம் போனதுனால கோமா ஸ்டேஷனுக்கு போயிடுறாரு. அடுத்த நாள் இறந்து போயிடுறாரு. இது போலீஸ் ஸ்டேஷனுக்கு தகவலை போயிட்டு போலீஸ் வந்து இந்த கேஸை பதிவு பண்ணிட்டு இவரை யாரு கொண்டிருக்கலாம்னு சொல்லிட்டு என்கொயரியை ஸ்டார்ட் பண்றாங்க. அப்படி என்கொயரி பண்ணும் பொழுது இப்ப போலீஸ்க்கு முதற்கட்டமா தெரிய வந்தது என்ன அப்படின்னா, இவருடைய வாழ்க்கையில கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அவருடைய மூத்த மகள் ஓடி போயிருக்காங்க. அது மட்டும் இல்லாம அந்த மகளுக்கும் எனக்கு சம்பந்தம் கிடையாது, சொத்துல ஒரு பைசா கூட கொடுக்க மாட்டேன்னு சொன்னதுனால மூத்த மகள் டாலியோடைய கணவன் தான் இந்த கொலை பண்றதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க முழுசா சந்தேகப்படுறாங்க. இந்த டாலியையும் அவங்க கணவனையும் என்கொயரிக்காக அவங்க தேடும் பொழுது இந்த 2 பேருமே எங்க இருக்காங்க அப்படிங்கிறது தெரியல. ஒரு தனிப்படை அமைச்சு அந்த 2 பேரையும் அவங்க கைது பண்ணும்போது அவங்க அப்பா இறந்து போனதே தெரியாம சொந்தக்காரங்க யாருக்குமே எதுவுமே தெரிய வேண்டாம், நம்ம எங்க இருக்கிறோம்னே தெரிய வேண்டாம்னு சொல்லிட்டு வேற ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல போயிட்டு இந்த 2 பேருமே வாழ்ந்துட்டு இருக்காங்க. அவங்கள போலீஸ் கண்டுபிடிச்சு கஸ்டடியில் எடுத்து விசாரிக்கும் பொழுது தான் சொல்றாங்க, எங்களுக்கும் அவருடைய கொலைக்கு எந்த சம்மந்தமும் கிடையாதுன்னு சொல்லிட்டு அந்த பெண் டாலி உண்மையிலேயே அவங்க அப்பாவுடைய இறப்புக்காக அழுகுறாங்க. இவங்க சொல்றது உண்மையா பொய்யா, சம்பந்தப்பட்ட அன்னைக்கு சுடப்பட்ட அன்னைக்கு டாலி அவங்க கணவர் எங்க இருந்திருக்காங்க, இப்படி எல்லாத்தையும் விசாரிக்கும் பொழுது டெக்னிக்கலா அவங்க அங்க இருந்ததுக்கான ப்ரூஃப் வந்து கிடைக்குது. ஸோ இவங்க கொலை பண்ணல அப்படிங்கிறது போலீஸுக்கு தெரிய வருது. அடுத்தபடியா இந்த சுபாஷை யார் கொண்டிருக்கலாம், ஏன்னா கொலைக்கான மோட்டிவ் இருக்கிறது அவங்களுக்கு தான், வேற யார் இந்த சுபாஷை கொண்டிருக்கலாம்னு சொல்லி போலீஸ் வந்து விசாரிக்கும் பொழுதுதான் இவருக்கு வேற யாராவது விரோதிகள் இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு என்கொயரி பண்றாங்க. கிராமத்துல இருக்கிற 6 நண்பர்களை இவங்களுடைய சந்தேக வளையத்துக்குள்ள கொண்டு வந்து அந்த 6 நண்பர்களையும் விசாரிக்கிறாங்க. அவங்க இல்லைன்னு ப்ரூவ் ஆகுது. மற்றபடி இவருக்கு வேற எந்த எதிரிகள் இல்லை அப்படிங்கிறதுனால இந்த வழக்குல அடுத்த கட்டமா எப்படி இதை எடுத்துட்டு போறதுங்கிறதுல பெரிய சிக்கல் இருக்குது. ஸோ அடுத்தது என்ன பண்றாங்கன்னா, இவங்க வீட்டுல இருந்த மொபைல் கால்ஸை வந்து செக் பண்றாங்க. மனைவியுடைய போன், 2வது மகளுடைய போன் எல்லாத்தையுமே செக் பண்றாங்க. அப்படி செக் பண்ணும் பொழுதுதான் போலீஸ் வந்து பல அதிர்ச்சியான விஷயங்களை அவங்க கண்டுபிடிக்கிறாங்க. அப்படி கண்டுபிடிச்சது என்ன அப்படின்னா, தன்னுடைய 2வது மகனும் ஒருத்தனை காதலிக்கிறா அப்படிங்கிற தகவல் தெரிய வந்து பயங்கரமா கோவப்பட்டு வேக வேகமா மாப்பிள்ளை பார்த்துட்டு இருக்காரு இல்லையா. இப்படி இருக்கும் பொழுது வீட்டுல இருந்த இந்த சோனம் என்ன பண்ணாங்கன்னா, அவங்க அம்மாவுடைய கண்காணிப்புல இருந்துகிட்டு இருக்காங்க. அப்படி அவங்க வீட்டுல முழுவதும் இருக்கும் போதுதான் அவங்களுக்கு ஒரு உண்மை வந்து தெரிய வருது. இது வரைக்கும் அவங்க காலையில காலேஜ் போனாங்கன்னா ஈவினிங்ல தான் வருவாங்க. இல்லை வீட்டுல முழுமையா இருக்கிறதுக்கான நேரம் இல்லாம இருந்தது. இப்ப அடைச்சி வச்சிருக்கிறதுனால அந்த வீட்டுல இருக்கும்போது அவங்க அம்மாவுடைய போனுக்கு எப்போ கால் வந்தாலும் அந்த காலை அவங்க அம்மா வேக வேகமா போயிட்டு எடுக்கிறதும், யாரு இருக்கும்போதும் பேச மாட்டாங்க, யாரு இல்லாதப்பதான் பேசுவாங்க, அதுவும் தனியா எடுத்துட்டு போயிட்டு பேசுவாங்க.
அவங்க பாத்ரூம்ல தான் அவங்க மொபைல் வந்து சார்ஜ் போடுறாங்க, யாராவது போய் அவங்க போனை தொட்டா சிடுசிடுன்னு விழுகுறாங்க அப்படிங்கிறத இவங்க கண்டுபிடிக்கிறாங்க. தன்னுடைய காதலனுக்கு அவங்க அம்மாவுடைய போன்ல இருந்து கால் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு முறை அவங்க அம்மாவுடைய போனை எடுத்து அவங்க செக் பண்ணும் பொழுது ஏகப்பட்ட இன்கமிங் கால்ஸ் வந்து தெரியாத நம்பர்ல இருந்து வந்திருக்கு அப்படிங்கிறதையும் இவங்க செக் பண்றாங்க. ஒரு முறை அந்த நம்பர்ல இருந்து கால் வருது, இந்த சோனை அட்டன் பண்றாங்க. அப்போ எதிரில் பேசின அந்த ஆண் குரல் வந்து சட்டுன்னு போனை கட் பண்ணிடுறாங்க அப்படிங்கிறது இவங்க கண்டுபிடிச்சு, ஸோ இது என்ன புதுசா இருக்கு, அம்மா யார்கிட்ட பேசிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது பயங்கரமான குழப்பம், அதிர்ச்சியா இருக்குது. இப்படி இருக்கும்போது தான் ஒரு நாள் மதிய வேளையில இவங்களுக்கு கால் வருது அம்மாவுக்கு. அந்த கால் அட்டன் பண்ண அம்மா என்ன பண்றாங்கன்னா வீட்டை விட்டு வெளியில போறாங்க. அம்மா இப்படி போறதை பார்த்ததும் இந்த பெண் வந்து ஃபாலோ பண்ணி போகும்போது ஊர் விட்டு வெளியில இருக்கிற ஒரு கரும்பு தோப்பு, அந்த கரும்பு தோப்புக்குள்ள அம்மா போறதையும் பின்னாடியே இந்த பெண்ணு ஃபாலோ பண்ணி போனா அங்க அவங்க பார்த்த காட்சி உண்மையிலே அதிர்ச்சியில உறைஞ்சு போற மாதிரியான ஒரு காட்சி. அதாவது அந்த ஊரை சேர்ந்த குல்சார் அப்படிங்கிற 42 வயது ஒரு ஆண். அந்த குல்சார் வந்து அந்த ஊர்ல இருக்கிற ஆடு மாடுகள் வந்து மேய்க்கிறவன். அதாவது ஒரு தெருவுல வந்து பல குடும்பங்கள் ஆடு மாடு மேய்க்கிறதுக்காக இவங்ககிட்ட ஒப்படைச்சிருவாங்க. அதுக்காக கூடிய பெற்றுக்கிட்டு இவன் போயிட்டு ஆடு மாடு மேய்க்கிற வேலை செய்யறவன். அந்த குல்சார் கூட அவங்க அம்மா வந்து அந்த தோப்புக்குள்ள பாலியல் உறவு வச்சுக்கிறத இந்த பெண் பார்த்துட்டு அதிர்ச்சியில உறைஞ்சு போறாங்க. ஏன்னா அவங்க அம்மாவை பத்தி அவங்க அந்த மாதிரி நினைச்சதே கிடையாது. அந்த அம்மா வந்து பயங்கர கண்டிப்பான ஒரு அம்மா. அது மட்டும் இல்லாம அவங்க அப்பா மீது பயங்கர லவ்வா இருக்கிற ஒரு அம்மா. அம்மா இப்படி தப்பு பண்ணுவாங்க அப்படிங்கிறத சோனத்தினால ஒத்துக்கவே முடியல. அம்மா பாக்குறது முடியும் அங்கிருந்து வீட்டுக்கு வந்துட்டு இவங்க அதிர்ச்சியில உறைஞ்சு போறாங்க. அதுக்கப்புறம் இந்த தகவலை அவங்க அம்மா கிட்ட சொல்றாங்க. யார் இந்த குல்சார், அவனுக்கு உனக்கு என்ன உறவு அப்படின்னா தன்னுடைய மகளுக்கு எல்லாமே தெரிஞ்சு போச்சு அப்படிங்கிறது கவிதாவுக்கு பயங்கரமான ஷாக்கு. இப்போ என்ன பண்றது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது இந்த ட்ரம்ப் கார்டை யூஸ் பண்றாங்க இப்ப சோனம். என்னன்னா, எனக்கும் விபினுக்கும் இனிமே கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டிய பொறுப்பு ஒண்ணுது, இதை நீ வந்து பண்ணல அப்படின்னா உனக்கும் குல்சாருக்கும் கள்ள உறவு இருக்கிறது அப்பா கிட்ட நான் சொல்லிடுவேன் அப்படின்னு சொல்லி மிரட்ட ஆரம்பிக்கிறாங்க பொண்ணு அம்மாவை. இதை கேட்டது அவங்க பயங்கர அதிர்ச்சியில உறைஞ்சு போனவங்க. நம்ம எல்லாருமே உட்காந்து பேசுவோம், அதுக்கப்புறம் அப்பா விஷயத்த நம்ம எப்படி டீல் பண்ணணும் முடிவு பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு தன்னுடைய காதலன் விபினை ஒரு நாள் வர வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் கவிதா வந்து அந்த குல்சாரையும் வர வைக்கிறாங்க. இந்த 4 பேரும் உட்காந்து சுபாஷ் இந்த விஷயத்த பேசி எப்படி சால்வ் பண்றது அப்படின்னு சொல்லி முடிவு பண்றாங்க. அந்த 4 பேருமே சொன்ன ஒரே விஷயம் என்னன்னா, சுபாஷ் என்ன சொன்னாலும் ஒத்துக்க மாட்டாரு விபின் இந்த சோனம் கல்யாணத்துக்கு. ஸோ இந்த சுபாஷை நம்ம முடிச்சு விட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 4 பேருமே சேர்ந்து முடிவு பண்ணியிருக்காங்க. அதன்படி விபின் தன்னுடைய நண்பன் சுபத் அப்படிங்கிற ஒரு 25 வயது இளைஞனையும் இந்த கொலை திட்டத்துல சேர்த்துக்கிறாங்க. இந்த 3 ஆண்களும் குல்சார், விபின், சுபத் இந்த 3 பேரும் நாட்டு துப்பாக்கி 1.5 லட்சம் ரூபாய்க்கு வாங்குறாங்க. அந்த நாட்டு துப்பாக்கியோட தான் 2025 ஜூன் 23 அன்னைக்கு ஒரு வயலுக்கு போயிட்டு திரும்பி வர்ற அந்த இடத்துல இடைப்பட்ட வழியில காடு மாதிரியான ஒரு பகுதி இருக்குது. அங்க ஆள் அறவும் இருக்காது எப்போதுமே. அந்த இடத்துல மறைஞ்சிருந்து இந்த சுபாஷை சுட்டுறாங்க. சுபாஷ் அந்த இடத்துல இறந்து போயிட்டாரு அப்படின்னு தெரிஞ்சுதான் 3 பேரும் அங்கிருந்து எஸ்கேப் ஆயிருக்காங்க இருட்டுக்குள்ள. ஆனா சுபாஷ் அங்கிருந்து ஊருக்குள்ள வந்து அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல் போயிட்டு அங்கே இறந்து போயிடுறாரு. இவங்களுடைய நினைப்பு என்ன அப்படின்னா, இந்த சுபாஷை நம்ம சுட்டோம் அப்படின்னா ஆல்ரெடி உங்களுடைய ஓடி போன அந்த பெண் இருக்காங்களே டாலிக்கும் டாலி கணவருக்கும் சுபாஷுக்கும் இருந்த விரோதம், இந்த விரோதத்துல அந்த மாப்பிள்ள தான் சுட்டு கொண்டுட்டாருன்னு கேஸ் அப்படி மாறிடும், நம்ம தப்பிச்சிரும் சொல்லிட்டு தான் அவங்க மொத்த குடும்பமும் பிளான் பண்ணி இவரை தூக்கியிருக்காங்க. இந்த எல்லா விஷயமும் போலீஸ் கண்டுபிடிச்சு அதுக்கப்புறம் இந்த கவிதா, குல்சார், விபின், சோனம், சுபத் இந்த 5 பேருமே கைது பண்ணி இப்போ ஜெயில இருக்காங்க. இந்த கேஸ் நடந்துட்டு இருக்கிறது போல இன்னும் தீர்ப்பு வரல. சரி, இவங்களுக்கு என்ன தண்டனை கிடைக்கும் நீங்க நினைக்கிறீங்க? இந்த மொத்த சம்பவத்துக்கும் காரணம் யாருன்னு எனக்கு என்ன தோணுதுன்னா, அந்த அம்மா கவிதாவுடைய கள்ள உறவு. இப்போ என்னாச்சு பாருங்க, இவங்களும் ஜெயிலுக்கு போயிட்டாங்க, அப்பாவும் இறந்துட்டாரு. இப்போ அந்த வீட்டுல 2 ஆண் குழந்தைகள் இருக்காங்க, 2 பேருமே ஸ்கூல் படிச்சிருக்காங்க. அந்த 2 பேரையும் இப்ப வளர்க்குற பொறுப்பை யார் எடுத்திருக்கா அப்படின்னு சொன்னா, மூத்த மகள் ஓடி போனாங்க இல்லையா டாலி, அவங்க தான் இந்த 2 தம்பிகளையும் கூட வச்சிருக்காங்களாம். ஸோ இந்த கேஸை பத்தி உங்க கருத்துக்களை பதிவு பண்ணுங்க. என்னைக்குமே முறையற்ற காமம் அப்படிங்கிறது அதீதமான ஒரு ஆபத்துலேயோ அவமானத்திலேயோ கொலைப்பிலேயோ கொண்டு வந்து விடும். அதை நோக்கி நம்ம ட்ரிகர் பண்ணும் அப்படிங்கிறதுக்கு இந்த சம்பவம் ஒரு சாட்சி. சரிங்களே, இது வரைக்கும் இந்த சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு ஆதரவு தாங்க. நான் உங்கள் RS ராஜா. நன்றி, வணக்கம்.